நீங்க வா பங்காளி, லவ் பெருசா நட்பு பெருசான்னு காமிக்கிறேன். என்னமோ சொல்ற, வா பாப்போம். ஏடா அவன் ஏதோ போலீஸ் அமைக்கிற மாதிரி இருக்கான். அதெல்லாம் இல்லடா, இரு பாப்போம். ம் ம் பயப்படாதீங்க, இன்னும் 2 மணி நேரத்துல கரண்ட் வந்துடும். அப்படி சொல்றது என்ன, போலீஸ் சாமியாரா? அதானே, நான் இருக்க இடத்துல கரண்டே போகாது. கரண்ட் கறக்க முன்னாடி என்னடா பண்றான்? சம்மரெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், கிளைண்ட் வந்திருக்காங்கல்ல. என்னாச்சு சாமி? அதா ஒன்றும் இல்லை, 2-3 வரிசையா போட்டேன், அதான் கடா மூடாங்குது. எதை பாவி? ஆவியதான். இப்ப வரும் பாருங்க, வரப்புரியா இல்லையா? சோழி முடிஞ்சு, இதுவும் போச்சா? முதல்ல நான் கொடுக்குற தாயத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம். இருக்கமா? என்ன அருந்துருச்சு? ரைட்டு, ஏதோ இருக்கு பாத்தியா? இப்ப நல்லது பண்ணவா இல்ல கெட்டது பண்ணவா? கெட்டதுதான் சாமி. கெட்டதா? அப்ப எக்யூப் பண்ண தேவையில்ல, சும்மாவே பண்ணலாம். சொல்லுங்க. இவன் 5 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணா சாமி. அவன் குடும்பமா சேர்ந்து இவனை பிரிச்சிட்டாங்க. நிறுத்து, போதும். இப்ப இந்த குடும்பத்தை அழிச்சிடவா? ஐயோ வேணாம் சாமி. இல்ல இந்த பொண்ணு அழிச்சிடவா? ஐயோ வேணாம் சாமி. இவன் பதறான். ஐயோ அவசரப்படணும். வேற யாரும் அழிக்கிறது? என்னப்பா என்ன அழிக்கிறது? என்கிட்டே வந்திருக்கீங்க. பின்ன நீ தானே எங்களை பிரிச்ச? உண்மையா லவ் பண்ண எங்களை இப்படி பிரிச்சிட்டல. இது சாமியார்னு சொல்லி ஊரே மாத்திரியா? இது உண்மையா லவ் பண்ணீங்களா? ஆமா. ஏண்டா, நீ லவ் பண்ண பொண்ணு என்ன காரணமா கட்டி ஒன்று தப்பிச்சு போயிட்டா. இதே ஒரு காரணமா வச்சு அவ தங்கச்சி கற்பனை நினைக்கிற. இதெல்லாம் விட உன்னை கழட்டி விட்ட பொண்ணு இவன் கற்பனை நினைக்கிறான். யார் புலி? நான் புலியா? என் விஷயத்தோட கலைச்சிடலாம்டா, ஆனா உங்க விஷயத்த கலைக்கவே முடியாது.